அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதை தொடர்ந்து நான் 25 ஆண்டுகளாக ஆய்வு செய்து வருகிறேன். 25 ஆண்டுகளாக அரைங்குறையமாக செய்து முன்னேற்றம் அடைந்து வருகிறேன். இது பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டது. ஒரு பட்டுப்புழு எப்படி தன்னுடைய உருவத்தை மாற்றி ஆற்றலை தேனிலிருந்து எடுத்துக்கொள்வதோ, அதே போல பல கோடி ஆண்டுகளாக ஒரு சில தாவர நிலையிலிருந்து மாறி ஆற்றலை வெளியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. நான் ஒரு சிறிதளவு உணவு சாப்பிடுகிறேன், ஏதாவது ஒரு சைவ உணவு சாப்பிடுகிறேன். என் பல்லு சைவ உணவு ஆக படைக்கப்பட்டது. என் பல்லு ஈறு, என் பல்லு, என் குடலமைப்பு, என் சிந்தனை எல்லாமே சைவத்துக்கு அடிப்படையாக கொண்டதனால் சிறிதளவு சைவம் சாப்பிடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் அது 5 விழுக்காடு என்று வைத்துக் கொண்டால் 95 விழுக்காடு எங்கே இருந்து எடுத்துக்கொள்கிறது, எங்கே பேலன்ஸ் பண்ணுறது கேட்டீங்கன்னா நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது. நைட்ரஜன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நைட்ரஜன் என்கிறது 7 தனிம வரிசையில் 7. அதுதான் புரோட்டீனாக மாறுகிறது விஞ்ஞானம். அதை மாற்றிக்கொள்வதை நம்ம அடிப்படை. ஒரு சாதாரண ஒரு பட்டுப்புழு புழு பறக்க முடியாது இருக்கிற புழு அது பட்டுப்புழுவாக மாறி பிறகு வண்ணத்து பூச்சியா மாறி வெளியே பறக்குதுன்னா பரிணாமத்தில் தன்னை மாற்றிக்கொள்கிறது. பிறகு அது தேனை எடுத்து சாப்பிடுகிறது. தலையை சாப்பிட்டது தேன் எடுத்து சாப்பிட்டதுக்கு உயர்ந்த ஒரு உயிராக மாறுது. இதுதான் பரிணாம விஞ்ஞானம். பல கோடி ஆண்டாக இருந்ததை நாம் சில மாதங்களில் மாற்றிவிடக்கூடிய தன்மை உடையதான் இந்த நீர் மருத்துவம். இதை அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையானது. நன்றி.